நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதாம் ஏவாளுக்கு நன்மை தீமை தெரியாது. சரியா? நன்மை தீமை தெரியாது. நான் பாடி அப்படியே சுத்திட்டு இருக்கேன், பிசாசு வாரான், பிசாசு வந்து பேச வாரான். அப்ப கடவுள் வந்து சப்போஸ் என்ன சொல்றா வச்சுக்கோங்களேன், நீ பேசாதன்னு சொன்னா நான் கேட்பேன், எதுக்கு பேசாதீங்கன்னு சொல்றீங்க கேட்பேன். கேட்பான் இல்லையா கடவுள்கிட்ட? அப்ப கடவுள் சொல்லுவாரு, அவன் தப்பானவன் கெட்டவன் சொல்லும் போது எப்படி சொல்றீங்க அவன் தெரியாது, நன்மையும் தெரியாது தீமையும் தெரியாது. கரெக்டா இல்லையா? அவன் பழகதான் போவான் மறுபடியும். கடவுள் பிசாசை தள்ளி வச்சுக்கலாம், பிசாசை இழுத்து வச்சுக்கலாம். ஆனா கடவுளுடைய நோக்கம் அது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ, கடவுளுக்கு வந்து என்னைக்கு இருந்தாலும் நாம் நன்மை தீமை கனியை புசிக்க வேண்டும் என்று தான் நினைச்சார் அவரு. ஆனால் பிசாசு சொன்னது புடிச்சதுனால அவனுடைய ஆளுகை கீழே வந்து நாசமா போயிட்டோம். இதே கடவுள் சொல்லி புடிச்சிருந்தோம் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நாம் சிறந்த ஒரு மனித இனமா வாழ்ந்திருப்போம். ஒரு பாவம் இல்லாமல் ஒரு சிறந்த இனம் வாழ்ந்திருப்போம். அப்ப கடவுள் பாத்தீங்கன்னா நன்மை தீமை எதுக்கு புசிக்க வச்சாரு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள எது நன்மை எது தீமை கத்துக் கொடுக்க முடியாது. ஒருவேளை நன்மை தீமை